ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் கிராஃப்டோட பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். நான் இன்னைக்கு ஆஃப்லைனில் நான் நிறையா விஷயம் பண்ணிட்டு இருந்தேன். வீடை வந்துட்டு ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். வாங்க அதை பார்க்க போ. உள்ளக பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் போட்டிருக்கேன். ஃப்ளோர் வந்துட்டு அந்த என்னது டியோரேட் அப்படின்னு ஒரு கல்லை வச்சு பாலிஸ்டே டியோரேட்டை வச்சு போட்டிருக்கேன். அடுத்து இந்த சைடு வந்துட்டு ஒரு படி கட்டியிருக்கேன். எனக்கு படியில் வந்துட்டு ஏறணும்னா மேலேயும் டியோரேட் போட்டிருக்கேன். டியோரேட் போட்டு இங்கே ஃபென்ஸ் போட்டுட்டேன். டியோரேட்டு கல்லை வச்சா மேலே இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபால் சீலிங்கில் சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியை வேற டேம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரில் ஏறிடும் பாருங்க. பார்த்தீங்களா இல்லையா? இப்படி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம ஷோல்டரில் ஏறிடும். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைனிங் தான் போக போகிறோம். எங்கே ஒன்றும் கிளி டேம் பண்ண முடியுமா? ஐயோ இங்கே காணா. இந்த இருக்கு இல்லை என்னங்க இத்தனை டேம் ஆயிடுச்சுங்க. இப்போ 15 தான் தண்ணிட்டு டேம் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளி உட்காந்துருக்கு பாருங்க. 2 கிளி உட்காந்துருக்கு. பார்த்தீங்கன்னா 2 கிளி நம்ம ஷோல்டரில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குங்க அது. இன்னைக்கு நம்ம மைனிங் தான் போக போகிறோம். மைனிங் வந்துட்டு நான் ஒரு கேவ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே போவோம் அங்கே. நான் அந்த மைனிங் போன இடத்துலேயே எனக்கு கோலும் எடுத்தேன். டியோரேட் எடுக்கும் போது கோலும் எடுத்திருக்கேன். 49 கோல் எடுத்துட்டேன். அப்புறம் அயன் இங்கட்டு வந்துட்டு ஒரு 3 இருக்குது. அயனு ரா அயனாக வந்துட்டு ஒரு 3 அயன் இருக்குது. வாங்க அதை போய் ஸ்மெல்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸ்மெல்ட் பண்ணி இந்த 3 அயனில் வந்துட்டு பிகாக்ஸ் பண்ணிக்கிடலாம். பிகாக்ஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த அயனை தூக்கி இதில் வச்சுட்டு இதை வச்சுக்கரலாங்க. இதை வச்சு அப்படியே ஸ்மெல்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். 3 ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்கணும். நான் அதுக்குள்ளே அந்த கேவை போய் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே இந்த 2 கிளி இங்கேயே உட்காரட்டும். அப்புறம் கேவுக்குள்ளே வந்து எதுவும் சாமி வந்துருச்சுன்னா, ஆனால் அது கேவ் இல்லைங்க, சும்மா ஏதோ ஒரு ரவேன் மாதிரி இருந்துச்சு. அதான் கண்டுபிடிச்சிச்சு. அதுக்கு என்னென்னா இங்கே நம்ம வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னா வந்துட்டு அது கிடைக்கும். இருட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குங்க. இருக்க ஃபஸ்ட்டு போய் காமிச்சிக்கிறேன். போயிட்டு கரெக்டாக இங்கே வந்துட்டு ஒரு படிக்கட்டு போட்டு வச்சுருந்தேன். இங்கே காணா. இதாக இருக்கு. இருந்து இப்படி இறங்குனீங்கன்னா இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். நான் இதுக்குள்ளே போகவே இல்லை. நான் இங்கேருந்து டியோரேட்டையும் அப்புறம் வந்துட்டு கோலையும் மட்டும்தான் எடுத்தேன். இங்கே வேறு அயன் இருக்கு. இதை எடுத்துக்கலாம். மூணு அயனுங்க இருக்கு. 4 அயனுங்க. என்னங்க ஓகே இருங்க. ஐயோ இருட்டிருச்சுங்க. சாமி வருவானுங்களே. இருங்க. எங்க சாமி வந்துடுவானுங்க. அங்கே ஓடிடலாம். ஐயோ சாமி வருவாங்களே. என்ன பண்ணுறது தெரியலையே. நம்ம டிஃபென்ஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் நம்மள்ட்ட இல்லைங்க. கிரீப்பர் எதுவும் ஸ்பான் ஆகிட்டா சங்கத்தங்க. ஐயோ சாமி நிற்கிறான் ஒருத்தன். அங்கே ஓடிடலாம். ஓடிடா. ஸ்கெலிட்டனு இங்கே இந்த வழி தானா? ஐயோ ஸ்கெலிட்டனுங்க. ஓடுறான். எங்கே ஓட மாட்டான்? நம்புடுறாங்க வேகமாக ஓடிடலாம். க்ரீப்பர் மட்டும் ஸ்பான் ஆகிடக்கூடாதுங்க வழியில். க்ரீப்பர் மட்டும் ஸ்பான் ஆகிட்டோன்னா சங்கட்டமாக போயிருங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ தான் வீடே கட்டி முடித்தேன். அதுக்குள்ளே இந்த மாதிரி நடக்குது.
ஓடிடுறா. போயிட்டு உள்ளக்க. ஐயோ, பேபி சாமி நடிச்சங்க. சாமி இல்லை, நமக்கு எரியுதாங்க. தூங்கிடலாம். என்னங்க தூங்க முடியல? அது யூ மே நாட் ரெஸ்ட் நவ். தேர் ஆர் மாஸ்டர்ஸ் நியர்பை. கிட்டக்க மான்ஸ்டர் இருக்காங்க. ஏதோ க்ரீப்பரோ சாமியோ ஏதோ இருக்கு. அதனால நம்மளால தூங்க முடியாதுங்கிறாங்க. என்னங்க இது? ஐயோ, தூங்க முடியாதா? இப்படியே உட்காந்துடுமா? எனக்கு பெட்டை உடச்சாங்கிட்டு வந்துடா. போட்டு பார்ப்போம். இங்கேயும் தூங்க முடியாதா? ஏங்க என்ன பண்றது? வெளியே போய் போர் புரியணுமா? வாங்க போர் புரிஞ்சு பார்ப்போம். ஒரு கண்ட சிங்கம். ஐயோ ஐயோ, கிரீப்பர் ஓடிரு. ஐய, இந்த மான்ஸ்டர் தான் சொல்றாங்களா? ஓடிடலாம். ஐயோ ஐயோ, ஓடிடுங்க. ஐயோ என்னங்க இங்க மாட்டி விட்டுட்டானுங்க. என்ன பண்ண இப்ப? விடியிற போது ஓடணுமா? இங்க சாப்பாடு வேற இல்லைங்க, கம்மியா இருக்குங்க. ஒரு 5 காசைப்பட்டு இப்படி மாட்டிக்கிட்டுங்க. சர்வே பண்ணணும். சர்வே. ஐயோ எங்க வீட்டுக்குள்ளேயே சேஃபா ஒழுங்குறலாங்க. அவ்வளவுதாங்க. இது பார்த்தீங்களா இல்லையா? இது வராங்களே, கதை உடைப்பாங்களா? ஏன்னாங்க நம்ம இங்கே ஒரு 2 சேஃப்டி வச்சுக்கிறோம். இப்போ எப்படி விடியறதை எப்படி பார்க்குறாரு நம்ம? ஐயோ இங்கே இருந்து மெயின் பண்ணி பார்ப்போம். இருந்தவனை அம்பு விட்டானா டக்குனு தூக்கி வச்சிடலாம். எனக்கு நான் விழுந்த உடனே கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே ஃபைனலி தூங்கிட்டேங்கண்ணா. தூங்கிட்டேன். இப்போ வெளியே எல்லாரும் எழுதிக்கிட்டு இருப்பானுங்க. வெளியில் பிரச்சனை இல்லை. ஓத்தோடி கிரீப்பர் இருக்காங்க உள்ள காய்ச்சி அங்கிட்டு. இங்கே ஒருத்தர் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி அவன் வரும்? என்ன பண்ணுறது? இப்போ வெளியே ஓடிடுவாமா பேசாம? அங்கே ஓடிடுவோம். கிரீப்பர் வேற இருந்தா ஒருத்தன் காணா. கிரீப்பரை காணா. எனக்கு ஐயோ இங்கே இருக்காங்க. எனக்கு இங்கே வந்து வெடிக்க வச்சிடலாமா? அவ்வளோதான். ஓகே, இங்கே வெடிச்சுக்கிட்ட பிரச்சனை இல்லை. என் வீட்டில் மட்டும் வெடிச்சிடாத ராணி. வீட்டில் மட்டும் வெடிச்சிட்டீங்கன்னா அவ்வளோதான். திருப்பி போய் கட்டிகிட்டு இருக்கணுங்க. இப்போ அதுக்குள்ளே வேற சாமிஸ் இருப்பாங்க. என்ன பண்ணுறது? கூட்டமாக இருந்ததெல்லாம் நம்மளை பிடிச்சி விட்ருவாங்க. வாங்க போ. ஆரோலாம் இருக்கு. கிரீப்பர் மட்டும் வரக்கூடாதுங்க. அதனால கிரீப்பர் தான் நமக்கு பெரிய எதிரி. நம்ம மட்டும் பூனை அடாப்ட் பண்ணணும் கூடிய சீக்கிரம். பூனை அடாப்ட் பண்ணிட்டோம்னா கிரீப்பருக்கு பயப்பட தேவையில்லை. நம்ம இருங்க டார்ச் செஞ்சுக்கிறேன். 8 டார்ச் இருக்கு போதும்னு நினைக்கிறேன். கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. 533 479. ஐயோ என்னங்க இவ்வளோ சின்னதாக இருக்கு கேமு? அது கேவா என்னது போல? என்னங்க அது கேவே இல்லைங்க. அது ஐய எங்க அது கேவே இல்லைங்க. சங்கட்டம். ஐயோ ஏதோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ இப்போ இங்கே கேவே இல்லையா? அப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு கேவை தான் கண்டுபிடிக்கணும். இங்கே அயன் இருக்கு. அயன் தான் இப்போ நமக்கு முக்கியம். நம்ம டைமண்ட் கூட அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்துட்டு ஒரு அயனு பக்கெட்டு தேவைப்படும். பக்கெட்டுக்கும் அயன் பிக்காக்ஸுக்கும் நமக்கு தேவை அயன். அந்த அயன் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் அயன் ஆர்மர், ஃபுல் அயன் ஆர்மர் செஞ்சிடலாம். அங்கே காப்பர் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. காப்பர் கிட்டத்தட்ட இப்போ அயன் மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. முதல்லாம் காப்பர் வந்துட்டு டம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அயனில் என்னென்ன செய்யலாமோ அதெல்லாம் காப்பர்லேயும் செய்யலாம். அந்த மாதிரி அப்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அதனால இப்போ வந்துட்டு காப்பரை வந்துட்டு எடுத்துக்கலாம். இல்லை இருங்க, இப்போ மைக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். மைக்கு தூரமாக வச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருக்கேங்க இவ்வளோ நேரம். இங்கே எப்போ
வெயில்லையே. சரி, இந்த புல்லட் வேற ஓட்டிட்டு இருக்காங்க, என்ன பண்றது? ஓகே, காப்பர் நமக்கு எடுத்தாச்சு. வாங்க நம்ம பேசிக்கே போயிடலாம். இந்த மைனிங் வீடியோ என்பது சர்வைவல் வீடியோ மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம உருப்படியாக ஒன்றுமே பண்ணலை. இல்லைங்க, நீங்கள் காப்பரில் ஆர்மர் இருக்கா? இல்லைங்க, இதே வர மாட்டேங்குது. இதில் வருமோ? கிராஃப்டிங் டேபிளில் தான் வரும். இருங்க, இந்த இதுலேயும் காட்ட மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, இருங்க. காப்பரில் ஆர்மர் இருந்துச்சுன்னா நம்ம இன்னைக்கு காப்பர் ஆர்மர் ஃபுல் காப்பர் ஆர்மர் செஞ்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் நம்ம காப்பர் ஆர்மர் செஞ்சுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இருங்க, நம்ம ஸ்மெல்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அயன் பிக்காக்ஸா? காப்பர் இது வேணாம், இது எடுத்து வை. இருங்க ஸ்மெல்ட் பண்ணக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா 24 காப்பர் வந்துட்டு ஸ்மெல்ட் ஆக போகுது. 24 போதும் ஒரு ஃபுல் ஆர்மர் செய்கிறதுக்கு. இருக்குங்க காப்பர் ஆர்மர். ஓகே, இப்போ வந்துட்டு காப்பர் ஆர்மர் செஞ்சிடலாம். ஓகே 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 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் காப்பர் ஆர்மர் முடிச்சுட்டேன். பார்த்தீங்களா? போட்டு ஒரு காப்பர் இப்போ வந்துட்டு அயன் பிக்காக் செய்யணும். அதுக்கு வந்துட்டு உட் இல்லையா? இருக்கு, இது வந்து ஸ்டிக் எடுத்துக்கலாம். வந்துட்டு செய்யலாம். போட்டு ஓகே பார்த்தீங்கன்னா எங்க வெளியே மழை பெய்யுது, அப்போ தூங்கலாம்ல? இதில் தூங்கிடலாம். ஓகே, நம்ம பெட்டை உடச்சி அங்கே வச்சிடலாங்க. அங்கே தான் கரெக்டான இந்த இடம், கரெக்டாக அந்த டார்ச்சுக்கு நேராக வச்சுட்டு ரீஸ்பைன் பண்ணிட்டு செட் பண்ணியாச்சா? ஓகே, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கிறலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா காப்பர் ஆர்மர் செஞ்சுருக்கோம், ஃபுல் காப்பர் ஆர்மர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோலாம் உடனே வரும். நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் நம்மளால் மைனிங்கே போக முடியலை. அடுத்த வீடியோ தான் நம்ம அப்போ மைன் போகணும். நம்ம மைனிங் போகிற வீடியோவும் வரும், எந்த ட்ராகனை கொல்லணும், விதரை கொல்லணும், எல்லா வீடியோவும் இதில் வரும். அதனால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஓகே, பாய்ங்க.